பள்ளி வாழ்க்கையில் இருந்து தடம் மாறி பின்னாளில் சென்னையின் கேங்ஸ்டராக இருந்த பிரபல ரவுடி சீசிங் ராஜா குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பல கோடியில் வாங்கப்படும் பிளாட்டோ அல்லது புதிதாக கட்டப்படும் கட்டிடமோ அவற்றின் வேலை தொடங்கப்படும் நேரத்தில் அவற்றின் ஒட்டுமொத்த ஆவண ஜாதகமும் இவர் கையில் இருக்கும். அந்த அளவிற்கு தென் சென்னையில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர் சீசிங் ராஜா. பள்ளி படிப்பின் போதே சீசிங் ராஜாவின் கவனம் திசை திரும்ப படிப்பு பாதியில் நின்று போனது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் தென் சென்னையில் கோலோச்சிய ரவுடி சிவா நாயக்கரின் சீடராக இருந்து பின்னாளில் சென்னையின் கேங்ஸ்டர் என மாறிப்போனார். டார்கெட்களை ஃபிக்ஸ் செய்துவிட்டால் அவர்களை கடத்தி காரிலே சுத்தி மரண பயத்தை காட்டுவதுதான் சீசிங் ராஜாவின் ஸ்டைல் என்கின்றனர் போலீசார். கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட் என பலரையும் மிரட்ட ஆரம்பித்தார் சீசிங் ராஜா. சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்ட ராஜா பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷுடன் கைகோர்க்க வட சென்னையிலும் கால்பதிக்க ஆரம்பித்தார். இதன் விளைவாக ஆற்காடு சுரேஷின் பரம எதிரியான ரவுடி சின்னா மற்றும் அவரது வழக்கறிஞர் பகத்சிங் ஆகிய இருவரையும் கடந்த 2010ஆம் ஆண்டு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வைத்து வெட்டி கொலை செய்ததன் மூலம் சென்னையில் முக்கிய கேங்ஸ்டராக அறியப்பட்டார். இதன் பின் சீசிங் ராஜாவின் வளர்ச்சி வேகமடைய தொடங்கியது. பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் வலதுகரமாக செயல்பட்டு வந்த தென்னரசை 2015ஆம் ஆண்டு வெட்டி கொலை செய்தார். சீசிங் ராஜா மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னர் பல ரவுடிகளை தேடி வந்த நிலையில் ஆந்திராவில் பதுங்கியிருந்த சீசிங் ராஜாவை கைது செய்த போலீசார் அவரது ஆயுதங்களை மீட்பதற்காக நீலாங்கரைக்கு கூட்டிச் சென்ற போது போலீசாரை நோக்கி சுட முயன்ற சீசிங் ராஜாவை போலீசார் சுட்டுக் கொன்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.